Hey hello, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐடி ஜாப் வந்து தேடுறது வந்து எப்படி, தேடி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஐடி ஜாப்புக்குள்ளே நம்ம வந்து போகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் எண்டு டு எண்டு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்கீங்க, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து போகணும், போத் ஃபார் என்ட்ரி லெவல் ஜாப்ஸாக இருக்கட்டும் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஐடிக்குள்ளே போகிறதுக்கு இருக்க ஜாப்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ இப்போது இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ஜாப் சர்ச் வந்து எப்படி வந்து எல்லோரும் வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷரோடைய சினாரியோ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போயிட்டு வந்து ஒரு ஜாப் போர்ட்டலில் வந்து போயிட்டு வந்து ஒரு ஜாப் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஜாப் பார்த்த உடனே வந்து அப்ளை வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து வச்சுருப்பாங்க, அவங்களுடைய என்ன படித்தாங்க, ஸோ அவங்களுக்கு இருக்க ஸ்கில் செட்ஸ் என்ன, இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு ரெஸ்யூம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்யூமை வச்சு அந்த ஜாபுக்கு வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஹோப்ஃபுல்லி அந்த ஹெச்ஆர் கிட்டேருந்து வந்து எனி மெயிலோ எஸ்எம்எஸோ இல்லை கால் பேக்கோ ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஐடி ஜாப்புக்குள்ளே வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபார் எனி ரீசன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்யூமே இருக்கும். ஸோ அதே ரெஸ்யூமை எடுத்துகிட்டு வந்து ஐடிக்குள்ளேயும் வந்து அந்த ரெஸ்யூமை யூஸ் பண்ணியே வந்து எனி ஜாப் ப்ரொஃபைல் அவங்களுக்கு சூட்டபுளாக எது தெரியும் அதை வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே இவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு என்ன பர்டிகுலர் ஸ்கில் வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கிடையாது. செகண்டு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுடைய ஸ்கில்ஸும் வச்சு அந்த ரெஸ்யூமை வச்சு அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதால அந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் வருது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய வேரியஸ் செட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இருக்குது. வெப் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டட் இருக்குது, டேட்டா இன்ஜினியரிங்ஸ் இருக்குது, இது மாதிரி எக்ஸட்ரா கேட்டகரியில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அங்கே வந்து இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஜாபுக்குமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும், ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜ் தெரியணும், விச் இஸ் HTML CSS ப்ளஸ் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்காக வந்து அவங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ அதேமாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு அப்படின்னா அனலிட்டிக்ஸ் டூல் தெரியணும், டேட்டா பேஸ் லாங்குவேஜ் தெரியணும், பைத்தான் தெரியணும், இது மாதிரி எக்ஸட்ரா ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு ஐடி ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நம்மக்கிட்ட வந்து இல்லை. செகண்டு, அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு ஏற்ற ரெஸ்யூமை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறதில்ல. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து இருக்குது. இது வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து சேர்த்து வந்து இருக்குது. ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்குது, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் அந்த பர்டிகுலர் ஜாபை நம்மளால் வந்து கிராப் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஐடியா இல்லாமல் தான் வந்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து 55% ஆஃப் கிராஜுவேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் கூட இல்லாமல் அன்எம்ப்ளாய்டாக வந்து இருக்காங்க. ஸோ இப்போ ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, கம்யூனிகேஷனும் மார்க்ஸும் வந்து பெட்டராக இருந்தால் மட்டும் எனக்கு வந்து ஐடி ஜாப் கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் மார்க்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது கம்யூனிகேஷனையும் மார்க்ஸையும் தாண்டி ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா. ஏன்னா அங்கே வந்து நம்ம போய்ட்டு அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் நீங்கள் அங்கே அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுடைய கோடிங் ஸ்கில்லை அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னா கோடிங் ஸ்கில்லை தான் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால கம்யூனிகேஷனும் மார்க்ஸும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது வென் கம்பேரிங் டு ஸ்கில்ஸ். ஸோ உங்கள்கிட்ட அந்த தேவையான ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, நமக்கு ஸ்கில் இருந்தால் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இது வந்து ஃப்ரெஷருக்கும் சரி எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சரி. இப்போ அந்த ஸ்கில்லை நான் என்ன ஸ்கில்லை வந்து நான் வந்து லேர்ன் பண்ணுறது அண்ட் அந்த ஸ்கில்லை நான் எங்கே போய்ட்டு லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் வந்து வரும். ஸோ அங்கே தான் வந்து நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வருது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்குள்ளே வந்து போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக்
1000+ கம்பெனிஸ்க்கும் மேலே, லைக் 1500 கம்பெனிஸ்க்கும் மேலே வந்து இவங்க கூட வந்து டைப் வச்சு அது மூலிமா 1000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேலே வந்து நிறைய பேர் வந்து ஹை பேயிங் ஜாபில் வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3000+ காலேஜஸ் அரௌண்ட் இந்தியா முழுக்க 3000 காலேஜுக்கு மேலே இவங்க கூட டைப் வச்சு இவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கே வந்து அவங்களுடைய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணி அவங்களுக்குமே வந்து ஹை பேயிங் ஜாப் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு. ஸோ இவங்களுடைய கரிக்குலமாக இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிளிஃபைடான மெத்தடு. நம்ம ஐடிக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸ்கில்லு தேவை. ஸோ அந்த ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்ஸ்கில் பண்ணுறதோடு நிறுத்திக்கிறாங்களா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஸோ அப்ஸ்கில்லோடு கூட சேர்த்து நம்மளுடைய ரெஸ்யூமை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணுறது, மார்க் இன்டர்வியூஸ் வந்து நம்ம வந்து ரியல் டைம் ஹச்ஆர் கூட வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கரிக்குலம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஹை பேயிங் ஜாப்ஸ்க்கு வந்து உள்ளே வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. போத் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெஷராக இருக்கட்டும், ரெண்டு கேட்டகரியிலுமே போயிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து ஐடிக்கு இரலவெண்ட்டான டிகிரிஸ் வந்து அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க ஐடிக்குள்ளே போகணுன்னு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்குமே வந்து இவங்க வந்து ட்ரெயின் பண்ணி 0 லெவல் ஆஃப் கோடிங்கில் இருந்து கோடிங் வந்து கற்றுக்க வச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து உள்ளே போகிறதுக்கு இவங்க வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓவர் த டைம் பீரியட் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸே வந்து நம்ம வந்து அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்ககிட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே ஜாப் வந்து இவங்க மூலிமா வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்பெனிஸ் இவங்க கூட வந்து டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஆர்கனைசேஷன் அது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை வந்து கார்பரேட்டுக்கு தேவையான ஸ்கில்லை நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து இந்த என்எஸ்டிசி அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டு. ஸோ இவங்க வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜாப் வந்து வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு சர்டிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எனி கம்பெனிஸில் அது வந்து வேலிடான ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் வந்து ஐடி ஜாபுக்குள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட 0 கோடிங் ஸ்கில் இருக்குது, உங்கள்கிட்ட மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, டிகிரி வந்து ரெலவெண்ட்டான டிகிரி இல்லை, இந்த மாதிரி எனி கேட்டகரியில் இருந்தாலுமே இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஐடி ஜாப்குள்ளே போகிறதுக்கு. அதுவுமே ஒரு நல்ல பேக்கேஜ்லேருந்து ஹை பேக்கேஜ் வரைக்கும் செக்யூராக வந்து உள்ளே போகிறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரம் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுலேருந்து உங்கள் ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மார்க் இன்டர்வியூஸ் எப்படி அட்டென்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னமும் பெட்டரான ஒரு கிளாரிட்டி வேணும் இந்த ப்ரோக்ராம் பற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐஐடி அண்ட் என்ஐடியில் படித்து கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பிளேஸான பெரிய பெரிய ப்ராடக்ட் கம்பெனியில் பிளேஸான அந்த கேண்டிடேட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஃப்ரீயான ஒரு லைவ் இன்டராக்ஷன் செஷன் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செஷனில் இன்னும் ப்ரீஃபாக வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றி இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம், என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணால் என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கிராப் பண்ணலாம், இது மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப ப்ரீஃபாக அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த செஷன் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செஷனுடைய லிங்க்கும் நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செஷன் அட்டென்ட் பண்ணுறதால எனக்கு என்ன அட்வான்டேஜ் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஒன்று, இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ப்ரீஃபான ஐடியா வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. செகண்டு, நீங்கள் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு அப் டு 16,000 16,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரீ இன்டராக்ஷன் செஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை அட்டென்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.